கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க கவனிக்க அவர் நம் உள்ளத்திலே குடியிருந்து நமக்கு எதை தேவை என்று அறிந்து நம்முடைய வாழ்க்கையை புஷ் பண்ணி நமக்கு அனுதினமும் அவர் தேடி வந்து அற்புதத்தையும் செய்கிறார், துணை நிற்கிறார், காக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார், ஆறுதல் கொடுக்கிறார். இப்படி ஏகப்பட்ட நம்முடைய உள்ளத்திலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை அந்த தேவன் இவர்கள் எத்தனை விஷயத்தில் தேவனோடு முறுமுறுத்தாங்க. அவங்க முறுமுறுத்ததை நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கே இவங்களெல்லாம் பச்சித்து போடுறோமோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். நம்மளாம் இருந்தோன்னா அந்த மாதிரி தான் வரும். எப்போ பாருங்கள், எது ஒன்றும் கிடைக்கலன்னா முறுமுறுக்குது, எது ஒன்றும் கிடைக்கலன்னா முறுமுறுக்கு அவன். ஆனால் பாருங்கள், நம் தேவன் பாருங்கள் உடன்படிக்கை பண்ணிட்டார் ஆபிரகாமோட. அந்த சந்நிதியில் வந்தவங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்கள். கூட அவர் எப்படி இந்த வழியை தினமும் வந்து அவருக்குள்ளே எப்படி இருக்கார். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் போல அவர்கள் கூட தினமும் எப்படி வழி நடத்திருக்கார் பாருங்க. இரவும் பகலும் அவர்களுக்கு வழிநடத்த கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பகலில் அவர்களுக்கு வழிநடத்த மேகஸ்தம்பம் பாருங்க. மேகஸ்தம்பமாக இருந்ததுன்னா அந்த பூமியானது எவ்வளோ குளுமையாக இருக்கும். வெயில் இருக்காது, வாங்காது, அழகாக ரிலாக்ஸாக ரொம்பவும் இருக்காது. வெயில் இதாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அழகாக அந்த மேகஸ்தம்பம் வெயில் அவங்க மேலே அடிக்காமல் நல்லா குளுமையாக நடத்திருக்கிறாரு பாருங்கள். அடுத்தால பாருங்கள், அவங்க வெளிச்சத்துக்கு அந்த இடத்துல ரொம்ப குளிர் இருந்திருக்கும் பொழுது அக்னி ஸ்துவாலை, அதாவது அந்த மாதிரி அவர் அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு இரவில். அந்த 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 நாட்டிலலாம் அந்த இடத்துலலாம் ரொம்ப குளுமையான ஒரு இடம். ஆகையால் அக்னி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு முன் சென்றார். அந்த போல் ஒரு வெதுவெதுப்பாக அழகாக இவ்வளத்துக்கும் பாருங்கள், இந்த மக்கள் தேவனை மறுதளிச்சுட்டே தான் இருக்கிறாங்க பாருங்கள். இப்படியே செஞ்சுட்டு இருந்த அந்த மக்களை தேவன் ஒரு நாளும் அவர் வெறுத்ததில்லை. ஏனென்றால் இவர்கள் மேல் அவர் கண் வைக்கவே இல்லை. அவர் தேவன் உடன்படிக்கை தான் பார்க்கிறார். ஆபிரகாமுடைய ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய சன்னதி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் ஆக்குவேன். நேற்றும் என்று மாறாத தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தின் நமக்கு கொடுத்த அந்த சன்னதியில் வந்தவர் நமக்கு நம்முடைய சூழ்நிலையில் இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய சூழ்நிலையில் சில விஷயத்தில் நம்மளும் தேவனோடு என்ன இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, நம்மளும் டெய்லி சர்ச்சுக்கு போகிறோம், அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம், என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு அழகான மேக ஸ்தம்பம் போல் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ரெண்டாவது, அவர் உங்களுக்கு சூழ்நிலையிலே கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவன் பாருங்கள். அவர் வெளிச்சத்தை கொடுக்குறார். இருளில் இருக்கக்கூடாது என் பிள்ளை அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் நாங்கள் அந்த காலத்தில் இருந்தாச்சு, பெரிய பெரிய எல்இடி லைட்டு, டியூப் லைட்டு, அது இதுனா இருந்துச்சு, ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் அவர் வெளிச்சமாக ஜோதியின் சுடராய் அவர்களுக்கு முன் செல்கிறார். என் பிள்ளைகள் கஷ்டப்பட, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாருங்களா, நீங்கள் எந்தாட்டு ஒரு திருவிழா கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பண்டிகை கூப்பிட்டு போகிறீங்க, ஏதோ ஒரு திருமணத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க, உங்கள் பிள்ளைகளை அப்படியே கண்ணோக்கி பார்த்துருங்க. அந்த இங்கே தானே விளாண்டான், அங்கே நிற்கானான்னு அவன் மேலே ஒரு ஃபோக்கஸாகவே வச்சுருப்பீங்க. என்ன செய்கிறான், ஏது செய்கிறான், திடீர்னு ஏதாட்டு ஒரு பொருளை தட்டி அவன் மேலே விழுந்துடக்கூடாது, ஃபேனில் கைப்பற்றக்கூடாது, அப்படி சொல்லி நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கீங்க உங்கள் பிள்ளை மேலே. அதை விடையும் மேலான நம் தேவன் பாருங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருங்க. இரத்த உடன்படிக்கை பண்ண அந்த தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் கலங்காதீர்கள். அவள் வெளிச்சத்தை உண்டு பண்ண அந்த தேவன் வார்த்தையால் சொன்ன உடனே இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ண அந்த தேவன் உங்களுக்குள்ளே உலாவுகிறார். முதல்ல அதை அக்செப்ட் பண்ணணும். என் தேவன் எனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னை காக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். வெளிச்சத்தின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். மேகஸ்தம்பமாய் வருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆளுகை பண்ணுகிறார். நான் அவருக்கு என் சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி நான் அல்ல, அவரே என்னை ஆட்கொள்கிறார் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை அப்படி திடமாக பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பேசும்போது உங்களுடைய உள்ளம் ரிலேஃபாக இருக்கும். நீங்கள் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு அந்த நாவை சரியாக தேவன் பயன்படுத்துவார் உங்களை.
எந்த சூழ்நிலையில் யார்கிட்ட எங்கே நிற்கணும் எங்கே கூடாதுன்னு சொல்லி உங்களை அழகாக மேக ஸ்தம்பம் போல உங்களை வழிநடத்துகிற தேவர். உங்களுக்கு எல்லா சூழ்நிலை இருளாக கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் அக்னி சோலை போல் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எந்த விஷயம் இருந்தாலும் சரிதான், தேவன் உங்களுக்குள்ளே மேகஸ்தம்பமாய் வர விரும்புகிறார். நீ ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறாய், ஆனால் நான் உன் கூடவே வர விரும்புகிறேன். நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய், இருளிலே போகிற நான் இவ்வளோதான் முடிஞ்சு என் கதை இனிமேல் இல்லை எப்படி நினைக்கிறாய், அதையெல்லாம் நீ பிசாசானவன் இப்படி தான் உங்களை தூண்டுவான், இப்படி இருக்காது அப்படி இருக்கான்னு சொல்லி உங்களை தேவ வசனத்திலிருந்து வார்த்தையை எடுத்து போட தான் பார்ப்பான். ஆனால் உங்களுடைய நாவு அதற்கு மேலே சாயாமல் தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் தியானமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வரார் என்ற தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்றால், அவர் தினமும் தேடி வந்து உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.